நீட் தேர்வுல வருட கணக்காக நிறைய குளறுபடிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்குதான் அது வெளியில தெரிஞ்சிருக்குது. தேர்வுத்தாள் வெளியில வந்துருச்சு அப்படின்றது இன்னைக்கு சொல்றோம். ஆனா நிறைய வருடங்களுக்கு முன்னாலேயே தேர்வுத்தாள் வெளியாகிறதோ இல்ல யாருக்காவது போய் சேருவதோ நீட் தேர்வுன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி இல்ல. யாருக்கு அந்த சமயம் லக்கு கிடைக்குதோ அந்த சமயம் அப்படி அவங்களுக்கு சில சமயம் அப்படி போயிடுது. அவங்களுக்கு இந்த சமயம் கடந்த வருடம் அவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. அடுத்த வருடம் அவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, கம்மியா மார்க் வாங்கியிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்படி எத்தனையோ விஷயங்கள்ல நிறைய குளறுபடிகள் நீட் தேர்வில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் தமிழ்நாட்டுல நம்மளும் நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 12வது பொது தேர்வே போதும். எத்தனை முறைதான் மாணவர்கள் அவங்களோட தகுதியை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 12வது பொது தேர்வுல அவங்க உயிரை கொடுத்து படிச்சு மார்க் வாங்குறாங்க. ஆனா அந்த தேர்வு கிடையாது, தகுதி தேர்வுன்னு ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னு நீட்டை வச்சு அதுலயே பல மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி எவ்வளோ படிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பாவமா இருக்கு அவர்களுக்கு. இந்த நீட் தேர்வு தேவையில்லாத ஒன்று. அதை விட 12வது பொது தேர்வு மதிப்பெண்களே போதும் என்ற நிலைப்பாடுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு. அதை பற்றி தான் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பல வருடங்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப டெல்லியில கூட இது மாணவர்கள் தன்னெழுச்சி போராட்டமா நடந்து கொண்டிருக்கிறது. இதனால ஒரு நல்ல முடிவு கிடைச்சா நல்லதுதான்.